ஹாய் ஹலோ வெல்கம் டு ரிச்சஸ் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம அண்ணா சீரியல் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரிச்சஸ் ஃபேஷன்ன்ற சேனலில் நைட்டிஸ் பிஸ்னஸும் நம்ம பண்ணுறோம். வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. சீரியலில் இன்றைக்கி ரத்னம் வந்து உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ சண்முகம் வந்து எப்படியா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அதை ரவுடிங்களை அடிச்சு போட்டு ரத்னாவை காப்பாற்றுறதுக்கு வராரு. ரத்னாவை எப்படியாவது காப்பாற்றிடணுண்டா, தூக்குங்கடான்னு சொல்லிட்டு ரத்னாவை பார்த்துட்டு ரத்னா மூச்சு மூக்குறத பார்க்குறாரு. ரத்னாவை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க திரும்பவும் வராங்க சண்டை போடுறதுக்கு. ரத்னாவை எப்படியாச்சும் காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு ரவுடிங்களை அடிச்சு போட்டு தூக்கிட்டு ஓடி வராரு. ஹாஸ்பிட்டல் உள்ள டாக்டர்னு கத்திட்டே ஓடி வராரு. டாக்டர்கிட்ட வந்தோடனே பெட்டு மேலே தூக்கி வந்து போடுறாரு. போட்ட உடனே டாக்டர்ஸ் வந்து யாருமே இல்லை. சரி டாக்டர் கூப்பிட்டு வரணும், நர்ஸ் ஒருத்தர் போகிறாங்க. டாக்டர் வந்த உடனே டாக்டர் வந்து இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, காப்பாற்ற முடியாது, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, நான் டியூட்டி டாக்டர் யாருமே இல்லை, ரொம்ப பெரிய டாக்டருங்களாம் வேணும், ஸோ நீங்கள் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தரணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. தரணி வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. என்ன ஆச்சுன்றது தெளிவாக தரணிக்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, ரத்னாவை நீ தான் காப்பாற்றணும், இங்கே டியூட்டி டாக்டர்ஸ் யாருமே இல்லை, ஒரே ஒரு ஜூனியர் டாக்டர் மட்டும் தான் இருக்காங்க, ஸோ நீ தான் வரணும். ரத்னா வராங்க. ரத்னா வந்தோடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு ரத்னா ஸ்கேன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸ்கேன் பண்ணி ரத்னா பார்க்குறாங்க. ரத்னா பார்த்தோன்னே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2 டாக்டரை வர வைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க தரணி எப்படியாச்சும் நீ தாண்டி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரத்னாவை ஆப்ரேஷன் தியேட்டர் தள்ளிட்டு போகிறாங்க. ரத்னாவுக்கு ஃப்ரெண்டும் வராங்க. நாங்கள் ஃப்ரெண்டு டாக்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி ரத்னாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. 2 பேர் வந்து பார்க்குறாங்க. ஒரு அனஸ்திஷியா ஒரு பல்மனாலஜி டாக்டர் வந்து பார்க்குறாங்க. சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, கிரிட்டிக்கலாக தான் இருக்குது, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரத்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. ஆப்ரேஷன் பண்ண உடனே பட் அவங்க கண்ணு மட்டும் முழிக்கல, இன்னும் 10 மணி நேரத்துக்குள்ளே இவங்க கண்ணு முழிக்கலன்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ரத்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. ரத்னா வந்து சண்முகத்துக்கிட்ட இன்னும் 10 மணி நேரம் ஆகணும், 10 மணி நேரத்துக்குள்ளே உன் தங்கச்சி கண்ணு முழிக்கணும், இல்லைன்னா ரத்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவா, ரத்னா குணமாகிட்டா ஆனால் வந்து உயிர் பழிச்சிட்டா, அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனால் 10 மணி நேரத்தில் கண்ணு முழிக்கணும்னு சொல்லி ரத்னா பற்றி தரணி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. தரணி கண்டிப்பாக ரத்னா கண் முழிச்சிருவா, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், நம்ம பிரார்த்தனையும் நம்பிக்கையும் தான் ரத்னாவை நம்ம காப்பாற்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்னாவோட தங்கச்சிலாம் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல, பழிச்சிட்டான்னு சொல்கிறேன், ஆனால் 10 மணி நேரத்துக்குள்ளே கண் முழிக்கலன்னா கோமாக்கு போயிடுவான்னு சொல்கிறியே, கோமானா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சண்முகம் பதறி போய் நிற்கிறாரு. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணலாம் வாங்கன்னு சொல்கிறாங்க. சண்முகம் வந்து தரணி என் தங்கச்சி நீ காப்பாற்றிட்ட, நான் உன்னை தப்பாக பேசினதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு